மீதியானின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் குமாரர். மீதியானியரை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர். இவர்கள் கிழக்கத்தி புத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் சந்ததியாரிடமிருந்து மீதியானின் குமாரர் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். இதனால் மீதியானியருக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் பங்கு இல்லை. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆதியாகமம் 25:6. ஆபிரகாமின் பல மறுமனையாட்டிகளில் கேத்தூராலும் ஒருவள். மற்ற மறுமனையாட்டிகள் மூலமாக ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரர்கள் பிறந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆபிரகாம் அவர்களை கிழக்கு தேசத்திற்கு அனுப்பினார் என்று மட்டுமே வேதாகமம் கூறுகிறது. இவர்கள் கேத்தூராலின் குமாரரும் பௌத்திரரும் ஆவார்கள்.